வணக்கங்க. இன்னைக்கு நான் உங்களுக்கு கடலை மாவு, ப்ராக்கலி, ஓட்ஸ் இது எல்லாத்தையும் வச்சு அருமையான ஆரோக்கியமான தோசை எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். இதை பேசன் கச்சீலான்னு சொல்லுவாங்க. இதே ரெசிபியை இங்கிலீஷ்ல பார்க்கணும்னா மேலே இருக்க லிங்கை கிளிக் பண்ணுங்க. இந்த தோசை செய்யறதுக்கு ஒரு மிக்ஸி ஜார்ல 1 கப் அளவுக்கு ஓட்ஸ் சேர்த்துக்கோங்க. நான் இன்னைக்கு இன்ஸ்டன்ட் ஓட்ஸ் சேர்க்கிறேன். இது கூடவே 1/2 கப்பு நம்மளோட வால்நட்ஸ் இருக்கு இல்லைங்களா, அதையும் சேர்த்துக்கலாம். இது ரெண்டுத்தையும் சேர்த்து ஒரு கொரகொரப்பான பவுடரா அரைச்சி தனியா வச்சுக்கோங்க. அடுத்ததா இதே மிக்ஸி ஜார்ல நான் இன்னைக்கு ஒரு 1/2 கப் அளவுக்கு ஒரு சின்ன சைஸ் ப்ராக்கலி எடுத்திருக்கேன். இதை இந்த மிக்ஸி ஜார்ல சேர்த்து ஒரு கொரகொரப்பான பேஸ்ட் மாதிரி அரைச்சி எடுத்து வச்சுக்க போறேன். ரொம்ப நைஸா அரைச்சிடாதீங்க, இந்த மாதிரி பொடி பொடியா இருந்தா போதும். இப்போ இது ரெண்டுத்தையும் ஓரமா வச்சுட்டு ஒரு பெரிய பவுல்ல 2 கப் அளவுக்கு கடலை மாவு சேர்க்க போறேன். இது கூடவே 1 கப் அளவுக்கு நைஸான ரவை சேர்க்க போறேன். அடுத்ததா இது கூட நம்ம அரைச்சி வச்சிருக்க ஓட்ஸ் பவுடருங்க, இதையும் சேர்த்துக்கோங்க. இப்ப மசாலாக்கு 1 டேபிள் ஸ்பூன் சீரகத்தூள், 1 டீஸ்பூன் மஞ்சத்தூள், உப்பு தேவையான அளவுக்கு, இது எல்லாத்தையும் நம்ம பவுடரும் கூட சேர்த்து இந்த மாதிரி கலந்து வச்சுக்கலாம். இது எல்லாத்தையும் நல்லா கலந்ததுக்கு அப்புறமா அடுத்ததா நான் இன்னைக்கு 3ல இருந்து ஒரு 4 பச்சை மிளகாய் வரைக்கும் பொடியா வெட்டி வச்சிருக்கேன். அதையும் கூட சேர்த்துக்கிறேன். இது கூடவே ஒரு பெரிய வெங்காயம் பொடியா வெட்டி அதையும் சேர்த்துக்கலாம். அடுத்ததா நம்ம அரைச்சி வச்சிருக்கோம் இல்லையா ப்ராக்கலி, இதை இது கூட சேர்த்துக்கலாம். கூடவே நம்ம ஒரு கைப்பிடி அளவுக்கு கருவேப்பிலையை இந்த மாதிரி பொடியா வெட்டி அதையும் சேர்த்துக்கலாம். இது எல்லாத்தையும் நல்லா கட்டி இல்லாம கலந்து விடணும். ஸோ அதனால நான் இன்னைக்கு கரண்டியை வச்சு கலக்க ட்ரை பண்ணேன். அது முடியல அப்படிங்கிற பட்சத்துல நான் என்னோட கையை யூஸ் பண்ணி பெருசா இருக்க கட்டிகளை இந்த மாதிரி சின்னதா உடைக்க போறேன். அப்பதான் நம்ம தண்ணி சேர்க்கும் போது நம்மளோட மாவு கட்டி இல்லாம ஸ்மூத்தா இருக்கும். இப்போ தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்து நம்மளோட அடை மாவு அளவுக்கு திக்கா இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. ஏன்னா இந்த தோசைக்கு நம்ம தண்ணியா கலந்துட்டோம்னா தோசை மொறுமொறுன்னு வராது. தண்ணி பார்த்து சேர்த்துக்கோங்க, ரொம்ப அதிகமா சேர்த்துறாதீங்க. நம்மளோட அடை மாவு பதத்துக்கு இருக்கணும், நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. மாவை இந்த மாதிரி நல்லா கலந்து விட்டுட்டு ஒரு 15 நிமிஷம் ஓரமா வச்சிருங்க. அப்பதான் நம்மளோட ரவையெல்லாம் நல்லா ஊறி வர ஆரம்பிக்கும். 15 நிமிஷத்துக்கு அப்புறமா நம்மளோட தோசை தவாவை ஒரு மீடியமான ஹீட்ல வச்சு சூடாக்குங்க. பாருங்க என்னோட மாவு எந்த அளவுக்கு திக்கா இருக்குன்னு. இப்போ நம்ம தோசை தவால ஒரு பெரிய கரண்டி அளவுக்கு மாவை ஊத்தி நம்ம அடை தோசை ஊத்துற மாதிரி கொஞ்சம் திக்கா ஆனா சைட்ல கொஞ்சம் மெல்லுசா இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. இந்த மாதிரி எல்லா பக்கமும் ஈவனா இருக்கிற மாதிரி சுத்தி விடுங்க. ஓரங்கள் நல்லா மொறுமொறுன்னு வர்றதுக்கு கொஞ்சமா எண்ணெய் சேர்த்துக்கலாம். இந்த மாதிரி மேல் பாகம் நல்லா வெந்ததுக்கு அப்புறமா திருப்பி போட்டுக்கலாம். இப்ப பாத்தீங்கன்னா அடிப்பக்கம் நல்லா ப்ரௌனா அருமையா வெந்திருக்கு. இதே மாதிரி 2 பக்கமும் வெந்ததுக்கு அப்புறமா கேஸ்ல இருந்து இறக்கிடலாம். அவ்வளவு தாங்க, நம்மளோட ஆரோக்கியமான ரொம்பவே ஈஸியான குழந்தைங்களும் இஷ்டப்பட்டு சாப்பிடக்கூடிய ப்ராக்கலி அண்ட் ஓட்ஸ் சீலா தயார். இதை உங்களுக்கு பிடிச்சமான சட்னியோட சர்வ் பண்ணுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணிட்டு சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்படியே பக்கத்துல இருக்க பெல் பட்டன் அமுக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு இனிமே நான் போடுற வீடியோஸ்க்கு நோட்டிஃபிகேஷன் வந்துடும்.